ஹாய் சிஸ்மி பிரியாதிஸ். இன்றைக்கி டேயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, சேம் கிரிட் டிசைனோட நெக்ஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ எப்போவுமே நம்ம வந்து கிரிட் டிசைனுக்கு வந்து செக் பேட்டர்ன் போடுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அந்த லைனில் இந்த வீடியோவில் தர மாதிரி ஜிக்சாக்காக போட்டுக்கோங்க லைன்ஸை. ஸோ கரெக்டாக வீடியோ பார்த்து போடுங்க. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இங்கே வந்து நிறையா விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்வேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ஜிக்ஜாக் மாதிரி போடுறோம் பார்த்திங்கன்னா, நான் எப்படி போடுறேங்கிறது வீடியோ நல்லா பார்த்து அதுக்கப்புறம் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டிசைன் பழகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ரஃப் பேப்பர் வச்சுக்கோங்க. அதில் மெயினாக போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக A4 ஷீட்டில் பழகிட்டு எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கிரிட் அந்த உள்ளே வந்து ஜிக்ஜாக் போட்டோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து நம்ம லைன்ஸ் வர மாதிரி நான் போட்டுக்கிறேன் அந்த கிரிட் டிசைனுக்கு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஆனால் ஃபைனல் லுக் வந்து நல்லா நீட்டாக தான் இருக்கும். ஸோ ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா, எனக்கு கொஞ்சம் கையில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக தீக்காயம் பட்டுச்சு. ஸோ அதனால் என்னால் கோன் பிடிச்சி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வீடியோ எதுவுமே அப்டேட் பண்ணல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சைடில் மட்டும் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம சைடில் கொடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும், 1 by 1. ஸோ வீடியோவை நல்லா கிளியராக வாட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போடுங்க. நான் ஏன் ஃபாஸ்ட் ரன் பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப ஸ்லோவாக போட்டால் அது நல்லா இருக்காது பார்க்க. ஸோ உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகியிருக்கேன். ஏன்னா நிறையா பேர் நம்ம வீடியோ பார்த்தோன்னே பிக்கப் ஆகிடுறீங்க. ஸோ அதனால் ஓகே ஓரளவு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறனால தான் நான் ஃபாஸ்ட்டாக போடுறேன். இப்போ வந்து நம்ம ஜிக்ஜாக் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த பொசிஷன் அந்த மாடல்லே தான் நம்ம லைன்ஸ் போட போகிறோம். ஸோ கொஞ்சம் சின்னதாக போட்டு நல்லா பென்ட்டு கொடுத்து வளைவாக போடுறோம். ஏன்னா கொஞ்சம் வளைவு இருக்கிற மாதிரி போடுங்க. ஏன்னா அந்த வளைவில் தான் நம்ம டாட் வைப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ செக் பேட்டர்னில் தான் நம்ம அந்த வளைவு போட்டிருக்கோம். ஸோ இப்போ அந்த டாட் வைக்கிறோம். ஓகே, அந்த பென்ட்டான இடத்துல ஃபுல்லுமே நம்ம டாட் வச்சுக்கிறோம் சின்னதாக. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே டாட் வச்சுக்கோங்க. செக் பேட்டர்னு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நடுவில் வந்து வைன்ஸ் டிசைன் தான். வைன்ஸ் டிசைன் வந்து நம்ம ஃப்ளவராக க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வைன்ஸ் டிசைன் வந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ணி நடுவில் ஒரு டாட் வைக்கிறோம். ஓகே, நீங்கள் ஒரு டாட் வச்சுட்டு 2 சைடு லைட்டாக இழுத்து விட்டாலே போதும், அது வைன்ஸாக மாறிடும். ஸோ நிறையா பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம நிறையா வீடியோலையும் போட்டிருக்கோம். ஸோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வீடியோவில் தர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து சீக்கிரம் நம்ம அந்த சிலபஸை முடித்தா தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸாலஜி கிளாஸும் ஃப்ரீயாக எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எடுக்கவா வேணாமாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கும் வீடியோஸ் போட ரெடியாக இருக்கேன். அண்ட் வந்து போர்ட்ரைட்டும் நம்ம நெக்ஸ்ட் இருந்து எடுக்க போகிறோம். ஸோ சீக்கிரம் இந்த சிலபஸை முடித்தா தான் நம்ம அட்வான்ஸ் சிலபஸ் எடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிரிட் டிசைனில் வந்து 3 லைன்ஸ் போடுற மாதிரி போடுறோம். 4 லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி லைட் டிஸ்டன்ஸில் ஒரு 4 லைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவும் பொறுமையாகவும் போடுங்க. அண்ட் இது செக் பேட்டர்னில் தான் அகைன் 4 லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நடுவில் மட்டும் அந்த லைட்டாக ஸ்பைரல் கொடுத்துட்டு சுற்றி ஹம்ப்பு கொடுக்குறோம். அகைன் ஒரு ஹம்ப்பு கொடுப்போம். டாட் வச்சுட்டு அகைன் ஒரு ஹம்ப்பு கொடுக்குறோம். இப்போ மேலே 3 வைன்ஸ் வர மாதிரி. ஓகே, இந்த மாதிரி 3 வைன்ஸ் வர மாதிரி போட்டுட்டு டாட் வச்சுருங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு செக் பேட்டர்னுக்குள்ளேயும் நம்ம போட போகிறோம். கிரிட் டிசைன் பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே நம்ம பழகிட்டு இருந்தால் டைம் இருக்காது. ஸோ மெயினாக ஒரு நம்ம டிசைனுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் மட்டும் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டில் நீங்கள் எதாவது வீடியோ பார்த்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நான் சிலபஸ் டாப்பிக்கில் இருக்க எல்லாமே ஓரளவுக்கு நான் ஃபுல் பண்ணி தான் கொடுப்பேன். ஸோ மீதி எல்லாமே நீங்கள் எங்கேயாவது வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு டைம் இருக்காது. ஸோ இது பேசிக் தான். ஸோ நான் எல்லாமே கிளியராகவும் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4 லைன்ஸ் போட்டோம்ல, நடுவில் இருக்க 2 லைன்ஸை மட்டுமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து நம்ம மோஸ்ட்லி நிறையா டிசைன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ப்ரைடலில் வந்து நம்ம ப்ரைடல் போகிறோன்னா அதில் நிறையா இதில் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். சேம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 3 லைன்ஸ் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். செக் பேட்டர்ன்ஸில் தான் 3 லைன்ஸும்.
ஸோ அகைன் இந்த சைடுமே 3 லைன்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நடுவில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி, ஓகே, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் மட்டும் நம்ம ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கிறோம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு 3 வைன்ஸ் வர மாதிரி தான் கொடுக்குறோம். ஆப்போசைட் கொடுக்குறோம். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே 4 சைடுமே கொடுக்காம ஆப்போசைட்டில் 2 சைடு மட்டும் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். 3 வைன்ஸ் வர மாதிரி குட்டியாக அந்த வைன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆகாத மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2 சைடு வந்து நம்ம கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா, இன்னும் 2 சைடில் வந்து லைட்டாக ஒரு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் கொடுங்க. அந்த பாக்ஸை கவர் பண்ணுற மாதிரி டபுள் லைனாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு ஆப்போசைடில் நம்ம வைன்ஸ் கொடுத்தோம். ஸோ இந்த சைடு 2 ஆப்போசைடும் ஃப்ரீயாக இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறோம். டபுள் லைன் கொடுத்துட்டு ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான் இந்த டிசைன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் அதே மாதிரி 4 லைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த 4 லைன்ஸுமே செக் பட்டனில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ லைன்ஸை மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்டாகவும் ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆகாமல் போட ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு லைன்ஸ் போடும்போது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே கையில் வேறு புண்ணு இருக்கா. ஸோ அது வேறு லைட்டாக பேப்பர் பட்டு கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ நடுவில் இருக்க 2 லைன்ஸை மட்டும் நான் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹம்ப்பு கொடுக்குறோம். லாஸ்ட்டாக பார்க்கும்போது அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஹம்ப்பு 4 சைடுமே ஹம்ப் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸ் மாதிரி இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸ்க்குள்ளே 4 சைடுமே நம்ம வந்து ஹம்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, ஹம்ப் எப்போவுமே லைட் ஷேடில் கொடுங்க, திக் ஷேடில் கொடுக்காங்க. இப்போ நான் உள்ளே வந்து திக் ஷேடில் டபுள் லைன் கொடுத்துருக்கேன். இப்போ ஹம்புக்கும் அதுக்கும் ஷேடிங் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ லைட் ஷேடில் தான் ஹம்ப் இருக்கணும், திக்காக கொடுக்காதீங்க, அது நல்லா இருக்காது பார்க்க. எந்த இடத்துல லைட் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம லைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம லைட் பண்ணி தான் ஹம்ப் கொடுக்கணும். ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் போட்டு நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். பட் இது வந்து பிகினர்ஸ்க்கு, ஸோ எடுத்தோன்னே வராதில்ல, அதனால அவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் 2 பாக்ஸ் நீங்கள் ஒரு 3 பாக்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு 4th பாக்ஸ் வந்து இப்போ போடுறேன் பார்த்தீங்களா, லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அகைன் நடு சென்டர் பார்ட்டுக்கு வரும்போது நல்லா அழுத்தி கொடுத்தோம்னா இந்த மாதிரி பல்ஜியாக வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷரை கூட்டோம்னா இந்த மாதிரி பல்ஜியாக நடுவில் மட்டும் பல்ஜியாக வரும். ஸோ கொஞ்சம் அந்த ஹம்பில் ஒட்டாமல் இருந்தால் லைட்டாக அப்படி ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஹம்ப் அங்கே லைட்டாக கொடுக்க போய் தான் எனக்கு வந்து இப்போ அதுக்கடுத்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது இந்த டிசைன் வந்து ஒரு நீட்டாகவும் டபுள் ஷேட்லேயும் தெரியுது. இதே நீங்கள் ஹம்ப்பு வந்து திக்காக கொடுத்துட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து திக்கான ஹம்பாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த டிசைனு நல்லா இருக்காது, பார்க்கவும் நீட்டாக இருக்காது. ஸோ எந்த இடத்துல லைட் பண்ணணுமோ அந்த இடத்துல லைட் பண்ணால் தான் டிசைன் பார்க்க நீட்டாக தெரியும். ஸோ வீடியோஸில் நான் நிறைய விஷயம் சொல்லாமல் இருந்தாலுமே நீங்கள் பார்க்கும்போது அதை புரிஞ்சிக்கணும். ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம டபுள் லைன் கொடுத்து செக் பட்டன்லேயே நம்ம வந்து எலப்பன் க்ரியேட் பண்ணுறோம். எலப்பன் க்ரியேட் பண்ணும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் 6 மாதிரி போட்டுட்டு தான் க்ரியேட் பண்ணுவேன். ஏன்னா அதான் ஈஸியாகவும் இருக்கும், நீட்டாகவும் வரும். மாதிரி நம்ம மேலே வந்து 2 லீவ்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இதே மாதிரி தான் எலப்பன் எல்லா செக் பட்டன்ஸ்குள்ளேயும் போட்டுட்டு மேலே வந்து 2 லீவ்ஸ் வர மாதிரி போட்டுக்கிறோம். ஓகே, அப்புறம் லீவ்ஸ்குள்ளே லைட்டாக ஒரு சின்ன ஷேட். இப்போ வந்து நான் இங்கே எலப்பனுக்கு காலில் மட்டும் 2 கோட் வர மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா பார்க்க நீட்டாக தெரியும். லாஸ்ட்டாக நம்ம ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்கும்போது அது துண்டை ஹைலைட்டாக காட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா செக் பட்டன்களையும் நீங்கள் போட்டுக்கோங்க. எலப்பன் எப்போவுமே ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சுற்றி ஃபில்லிங்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா, உடனே ஃபில்லிங்ஸ் கொடுக்காதீங்க, அது நல்லா இருக்காது. ஸோ எலப்பன் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துடலாம். எப்படியுமே நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிக்கக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்ட எலப்பன் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதில் ஃபில்லிங்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சைட்லலாம் நம்ம ஹாஃப் எலிஃபண்ட் வர்ற மாதிரி நீங்கள் அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாம் கட் பண்ணி போட கற்றுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துருங்க ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸும் நம்ம வந்து மோஸ்ட்லி நிறைய ப்ரைடலில் யூஸ் பண்ணுவோம், ப்ரைடல் மெஹந்தியில். நம்ம மெஹந்தியோட ஃபைனல் லுக் இது தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதை கிளியர் பண்ணி நான் வீடியோஸும் போடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.